இந்த ரோகிணி பெருங்குளத்தூர்ல யாரையோ தங்க வச்சிருக்காங்க. அந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப முத்து சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சு நம்ம ரோகிணிய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிதான் நண்பர்களே அடுத்தடுத்த எபிசோடு போப்போகுது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க முத்து மீனாட்ட சொல்றாரு, மீனா, நேற்று பெரிய விஷயமே நடந்திருக்கு. உனக்கு தெரியாது. நான் எந்த விஷயம்னாலும் சரி உன்கிட்ட கேட்காம எந்த விஷயத்தையும் நான் செஞ்சதில்லை. நேற்று தண்ணி அடிக்கும் போது கூட உன்கிட்ட கேட்டு தான் நான் தண்ணி அடித்தேன். அப்போவும் பெரிய பஞ்சாயத்து வந்திருக்கு. ஆனால் உங்கள் விட்ட எந்த விஷயம்னு சொல்லாமல் நான் செய்கிறேன். ஆனால் பாரலம்மா எங்கள் அம்மாட்டையும் சில விஷயத்த மறைச்சி வச்சுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்டையும் பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்கு. அவங்க கூட இருக்கக்கூடங்கிட்ட கூட பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த பாரலம்மா. என்ன விஷயங்க நடந்திருக்கு எனக்கு தெரியாமல் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நேற்று பெரிய பூதகமே அவங்க வீட்டில் நடந்திருக்கு. அதனால தான் மனோஜ் மேலே படுத்துருந்தான். இது வரைக்கும் அவன் பார்த்தனா வீட்டில் மொட்டை மாடியில் படுத்ததே கிடையாது. ரோகிணி விட்டு வந்தது, ரூம் விட்டு வெளியே வந்ததும் கிடையாது. ஆனால் நேற்று அவன் படுத்திருக்கும் போது எனக்கே மனசுக்கு ஒரு நிமிஷத்தில் கவலையாயிடுச்சு. நான் போதையில் இருந்தனால தான் அவன் மேலே கவலைப்பட்டேன். இல்லாட்டினா அவன் பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். பார்லம்மாவுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக தானே அவன் பண்ணுறான் அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் அவர் சொன்னார் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே முத்து சொல்கிறாரு, இல்லை ரோஹிணி ஃபோன் அட்டன் பண்ணியிருக்காரு மனோஜ்ஜி பேசுனதில் அந்த சைட்லேருந்து ஃபோன் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா பெரங்குளத்தூர்லேருந்து அவங்க ஹவுஸ் ஓனருன்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. உடனே மனோஜ் எடுத்து யார் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கான். இன்னும் வாடகை தரலையே, நீங்கள் 5ஆந்தேதிக்குள்ளே வாடகை தந்துடுவீங்களே, 10ஆந்தேதியெலாம் தருவீங்களா, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம மனோஜுக்கு ஷாக் ஆகிடுச்சு. யார் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறதுக்கு உடனே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர சண்டமாகி தான் மேலே படுத்திருக்கான். ஆனால் நமக்கே தெரியாமல் அம்மாவுக்கும் தெரியாமல் ஏதோ இந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு வீடை மறைச்சி வச்சு அங்கே யாரும் வச்சுருக்காங்கன்னு தெரியலை. ஏற்கனவே இந்த சிட்டிகிட்ட சகாசை வச்சு நிறைய கடனை வாங்கி வச்சுருக்கு, நமக்கும் தெரியாது. ஆனால் இது பொய்யை சொல்லிட்டு இப்போ பெரிய குண்டை தூக்கி வச்சுருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் அசிங்க தான் இந்த பார்லர் அம்மா பண்ண போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இது மலேசியாவில் ஆள் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் அந்த மலேசியக்காரங்க தான் யாருன்னு சொல்கிறது அந்த அன்கிள்னு சொல்கிறவர் தான் வாடகைக்கு வீடை வச்சுட்டு இவர் தான் வாடகை மாதம் மாதம் கொடுக்குதா அப்படின்னு தெரியலை. ஆனால் இதை கண்டுபிடிச்சே தீரணும் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்த நம்பரை வாங்கி வச்சுட்டேன். நாளை கழிச்சாவது நான் அந்த ட்ரைனிங்கில் என் கார் ஆஃபர் அங்கூடி போகும்போது இந்த ஃபோன் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் யார் தான் இருக்காங்கன்னு நான் போய் கண்டுபிடிக்க தான் போகிறேன். இந்த ரோகிணி சீக்கிரத்தில் மாட்டுறதுக்கு நான் அம்மாட்ட சொன்ன அந்த ரோகிணி நம்ப மாட்டாங்க. ஆனால் பொறுப்போடு கண்டுபிடிச்சி நம்ம நிரூபித்தோம்னா இந்த மனோஜையும் இந்த ரோகிணியும் மாட்டினா நிறைய விஷயத்தில் தண்டவாளம் ஃபுல்லாக தெரியும் இந்த ரோகிணியோட விஷயத்த. அப்போ தான் அந்த மனோஜையும் நம்புவான், அந்த நம்ம அம்மாவும் நம்புவாங்க. நான் அந்த ரோகிணி பார்லம்மாவை நம்பி தான் இந்த குடும்பத்தில் இன்றைக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சீரழிப்புக்கு மொத்தமே நம்ம ரோகிணி தான். ஆனால் இதை சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் மீனா, நம்ம வேறு வழியே கிடையாது அப்படின்னு மீனாட்ட இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் முத்து அந்த சைடில் ஆஃபர் போகும்போது போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரோகிணி இதில் மாட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் கிடைச்சது நம்ம முத்துக்கு லக் ஆயிடுச்சு. இப்போ மனோஜுக்கும் இது பெரிய ஷாக் ஆகுதாங்க. அப்படி தான் அடுத்தடுத்த எபிசோடு போகுது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.